ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்துருக்கேன். நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அவரைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். சிம்லேயே தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே வதக்குங்க. இடையில கலந்து கொடுங்க. அவரைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட அவரைக்காய் சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கெலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.